அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புரட்டாசி மாதம் தொடங்கி நடந்துட்டுருக்கு. இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாதம் முழுவதுமே நமக்கு விரத முறைகள் மேற்கொள்வது சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் குறிப்பாக புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை நாட்களில் பெருமாளுடைய அருளை பெறுவது ரொம்ப நல்லதுங்க. அந்த வகையில் முதல் சனிக்கிழமை எப்படி நம்ம வழிபாடெல்லாம் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பெருமாள் கலியுகத்தினுடைய கண்கண்ட தெய்வம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அவரை பணிந்து நாம் வழிபாடு செய்தோம் அப்படின்னா பாவங்கள் தீர்ந்து புண்ணியம் பெருகும். பெருமாளுக்கு இந்த மாதத்தில் செய்யக்கூடிய மாவிளக்கு, தளிகை போடுதல் இவையெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் பெறுதுங்க. அந்த வகையில் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை, அதிலும் குறிப்பிட்டு முதல் சனிக்கிழமை நம்ம எப்படியான வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் புரட்டாசி மாதத்தில் இப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்வீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஏழுமலையானுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள நிறைய தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் நீங்கள் ஜோதிட பலன்கள் கேட்கும்போது கண்டிப்பாக அது உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையக்கூடிய பலன்களை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தும். சரி, நாம் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை, முதல் சனிக்கிழமை எப்படிப்பட்ட வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம். புண்ணியம் நிறைந்ததும் பெருமாளுக்கு உகந்த மாதமான புரட்டாசி மாதத்தில், அதுவும் முதல் சனிக்கிழமையில் நாம் பெருமாளை தரிசிப்பது மிக மிக நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வரம் அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையில் சகல சௌபாகியங்களையும் பெற நினைக்கிறவங்க இந்த புரட்டாசி முதல் சனிக்கிழமையை தவறவிடாமல் வழிபாடு செய்யலாம். பெருமாள் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் தந்துருள்வார். இந்த மாதம் முழுவதுமே தினமும் பெருமாளை வழிபடுவது மிகவும் உன்னதமானது. பெருமாளுக்காக ஏதேனும் வேண்டுதல்கள் இருந்தால் இந்த மாதத்தில் நாம் செய்து கொண்டால் இரட்டிப்பு பலனை பெற்றுக் கொடுக்கும். இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் மறவாமல் கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலை செலுத்தினா ரொம்ப நல்லது. சரி, நாம் எப்படிப்பட்ட விரத முறையை மேற்கொள்ளணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாத விரதம் ரொம்ப முக்கியமானது. காலையில் விரதத்தை தொடங்கலாம். அப்படி விரதத்தை தொடங்கும் போது காலையில் இருந்து தொடர்ந்து மாலை பெருமாளை தரிசித்து விட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். இந்த மாதத்தில் உணவில் எந்தெந்த பொருட்களை தவிர்த்து விட்டு சமைத்தா மிகவும் நல்லது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். புரட்டாசி மாதம் விரதம் இருக்கிறவங்க வெங்காயம், பூண்டு, கரம் மசாலா பொருட்கள், இஞ்சி ஆகியவற்றை உணவில் தவிர்ப்பது நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. இது எல்லோருக்குமே தெரிந்த விஷயந்தான், பொதுவாகவே இருக்கக்கூடிய பழக்கம்தான். இந்த மாதத்தில் வேங்கடவனை தரிசிப்பதும் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யக்கூடிய பழக்கமும் ரொம்ப ரொம்ப நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். இந்த நாளில் பெருமாளுக்கு புளியோதரை அல்லது சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக செய்து மனதார வழிபாடு செய்யலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் புரட்டாசி மாத விரதம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் பெருமாளுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அன்னதானம் செய்தாலும் புண்ணியம் கொடுக்கக்கூடிய மாதமாக, முக்கியமான மாதமாக இந்த மாதம் இருக்குது. கடன் துன்பத்தில் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்படி கடன்லேருந்து மீள முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வேங்கடவனை வழிபாடு செய்யும்போது பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீட்டெடுக்கக்கூடியதாக இருக்கும். மகாலட்சுமி தேவி இருவரையும் மனதார வழிபாடு செய்யக்கூடியதாகவும் குறைகளை தீர்க்கக்கூடியதாகவும் இருக்கும். குறிப்பாக புரட்டாசி முதல் சனிக்கிழமையில் கல்யாணம் ஆகாத பெண்கள் விரதம் இருந்தாங்க அப்படின்னா தடைப்பட்ட திருமணம் முதலான காரியங்கள் பெருமாளும் தாயாரும் நடத்துவாங்க என்று மிக பெரும் நம்பிக்கை இருக்குங்க. சரி, சனிக்கிழமையில் நம்ம செய்ய வேண்டிய பூஜைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனிக்கிழமையில் பச்சரிசி மாவு, வெல்லம், ஏலக்காய் கலந்த மாவிளக்கு ஏற்றி பெருமாளை வழிபாடு செய்யலாம். திருப்பதியில் இருக்கக்கூடிய ஏழு மலைகளை குறிக்கக்கூடிய மாவிளக்கை கட்டாயம் ஏற்றணும். சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இதன் மூலமாக ஜாதகங்களில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். இதோடு பெருமாளுக்கு படையல் போட்டு குத்து விளக்கு 5 முக குத்து விளக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும்.
குறிப்பிட்டு இந்த புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. புரட்டாசி மாதத்தில் பிச்சை எடுத்து பெருமாளுக்கு தளிகை போடுவது ரொம்ப ரொம்ப வழக்கமான ஒரு விஷயமாகவே இருக்குது. யாசகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாம் மற்றவங்க கிட்ட ஒரு பொருளை யாசகமாக வாங்கி அதை நாம் மற்றவங்களுக்கு அன்னதானமாக கொடுக்கிறதோ அல்லது அதை நம்ம கோவிலுக்கு கொண்டு சேர்க்கிறது, இவை எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். பெருமாளுடைய அருள் ரொம்ப சிறப்பாக கிடைக்கும். அதே போல் தளியலுக்கு தேவையான சர்க்கரை பொங்கல், எள்ளு பாயசம், புளி சாதம், தயிர் சாதம், தளியல் வடை, கொண்டைக்கடலை சுண்டலோடு வாழைக்காய் பொரியல் ஆகியவற்றை நைவேத்தியமாக தயார் செய்யலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணீரில் துளசியை கலந்து படையல் முன்பு வைக்கலாம். தேங்காய், வாழைப்பழம், பூ, வெற்றிலை, பாக்கு, சூடம், விபூதி, குங்குமம் இவைகளை தட்டில் வைத்து தூப தீப ஆராதனை செய்து கோவிந்தா என்ற நாமத்தோடு புரட்டாசி சனிக்கிழமை அன்று வெங்கடேச பெருமாளை வழிபாடு செய்யலாம். இது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் சனிக்கிழமை என்பது ரொம்ப முக்கியமானது என்று கூட சொல்லலாம். அதில் குறிப்பிட்டு புரட்டாசி மாதமே சிறப்பானது என்று சொன்னாலும் இந்த சனிக்கிழமைகளில் வழிபாடு செய்யும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இந்த ஆண்டு 4 சனிக்கிழமைகள் வருதுங்க. புரட்டாசி 4 சனிக்கிழமைகள் முக்கியமானது. அதே போல் புரட்டாசி முதல் சனிக்கிழமை செப்டம்பர் 21ஆம் தேதி வருது. மகா சங்கடகர சதுர்த்தி மட்டுமல்லாமல் இந்த நாளில் மகாபரணியும் இணைந்தே வருது. புரட்டாசி 2வது சனிக்கிழமை செப்டம்பர் 28ஆம் தேதி வருது. இது ஏகாதசியோடு வரக்கூடிய புரட்டாசி சனிக்கிழமை என்பதால் மிகவும் விசேஷமானது. புரட்டாசி 3வது சனிக்கிழமை அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி வருகிறது. இது நவராத்திரி காலத்தோடு இணைந்து வரக்கூடியது. புரட்டாசி 4வது மற்றும் கடைசி சனிக்கிழமையான அக்டோபர் 12ஆம் தேதி இந்த சனிக்கிழமை விரதம் கடைபிடிக்கலாம். இது பெருமாளுக்கு திருவோணம் நட்சத்திரம் மற்றும் விஜயதசமி நாளோடு இணைந்து வருது. புரட்டாசி முதல் சனிக்கிழமை பெருமாளுக்கு தளிகையிட்டு வழிபாடு செய்வது நல்லது அப்படின்னு பார்த்தோம். அதோடு தளிகையோடு மாவிளக்கும் சேர்த்து படையலிட்டு வழிபாடு செய்யலாம். பெருமாளுக்கு தளிகை இடும்போது பூஜை அறையில் பெருமாளுடைய படத்திற்கு துளசி மற்றும் மலர்கள் கொண்டு அலங்கரிக்கலாம். ஒரு டம்ளரில் துளசி தீர்த்தம் வைத்து பழங்கள் ஆகியவற்றை வைக்கலாம். பெருமாளுடைய படத்திற்கு முன்பு சாமியை நோக்கி இருப்பது போல வாழை இலை போட்டு 5 வகையான சாதங்கள் செய்து படைக்கலாம். சர்க்கரை பொங்கல், எலுமிச்சை சாதம் அல்லது நெல்லிக்காய் சாதம், புளி சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம் ஆகிய சாதங்களை இலையில் அப்படியே வைத்து வழிபாடு செய்யலாம். குறிப்பிட்டு அல்லது அந்த சாதங்களை கொண்டு பெருமாளுடைய உருவம் வரைந்து வழிபாடு செய்வது நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக மிளகு, சீரகம் சேர்த்து செய்யக்கூடிய உளுந்து வடை, சுண்டல், பானகம் ஆகியவற்றை படைத்து வழிபாடு செய்யலாம். முடிந்தவர்கள் மாவிளக்கு இட்டு படைக்கலாம். 5 வகையான சாதம் செய்யக்கூடிய வழக்கம் இல்லாதவங்க வீட்டில் சாதாரணமாக செய்யக்கூடிய சாம்பார், கூட்டு, பொரியல், பாயசம் ஆகியவற்றை இலையில் பரிமாறி அதை பெருமாளுக்கு படைத்து வழிபாடு செய்யலாம். பெருமாளுக்கு உரிய மந்திரங்கள் எது வேண்டுமானாலும் சொல்லி வழிபாடு செய்யலாம். வேறு எந்த மந்திரமும் தெரியல அப்படின்னு சொன்னால் கூட ஓம் நமோ நாராயணாய நமக என்ற உயர்வான மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபாடு செய்யலாம். இதே போல் மகாலய பட்சம் கிரகணத்தோடு துவங்குது அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது புரட்டாசி 1 துவங்கியது. பொதுவாகவே இந்த வழிபாடுகள் அப்படின்னு கேட்கும்போது நம்ம புரட்டாசி வழிபாடுகள் பார்க்கும்போது அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது நல்லது. தெய்வமாக மாறி நம்ம குடும்பத்தை காக்கக்கூடிய அந்த குல தெய்வங்களுடைய வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். அப்படி குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ள முடியல அப்படின்னு சொல்கிறவங்க இப்படி பெருமாளுடைய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். குறிப்பிட்டு முன்னோர்களுக்கு மோட்சத்தை வழங்கக்கூடிய அற்புதமான நாளாகவும் சொல்லப்படுது. மேலும் வாழ்நாளில் இதுவரைக்கும் முன்னோர் வழிபாட்டை செய்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்க கூட ஒரு கைப்பிடி அளவு சாதத்தோடு எள் கலந்து காகத்துக்கு வைப்பதன் மூலமாக முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கும். அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையும். குலதெய்வம் வீட்டிற்கு வருவதோடு தெய்வமாக மாறி நம்மோடைய குடும்பத்தை காப்பார் என்பது இந்த புரட்டாசி சனிக்கிழமை விரதத்தில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது.
என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் புரட்டாசி சனிக்கிழமை வழிபாடு பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.